வணக்கம். இது உங்கள் சுந்தர சேனைத் தலைவர், தமிழ்நாடு சேனைத் தலைவர் வீரபாகு பேரவை. என் சேனைத் தலைவர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நவம்பர் 20 நம் இனத்தின் மூத்த தலைமகன் வீரபாகு சேனைத் தலைவர் வீர தளபதி முருகப்பெருமானின் போர்ப்படை தளபதி வீரபாகு சேனைத் தலைவர் அவர்களின் திருநாளை நாம் வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எதற்காக நாம் வீரபாகு சேனைத் தலைவரை நாம் திருநாள் வீரபாகு தலைவர் திருநாள் என்று கொண்டாட வேண்டும், நாம் சேனைத் தலைவர் தினம் ஏன் கொண்டாட வேண்டும் என்ற கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவென்றால், வீரபாகு சேனைத் தலைவர் நமது இனத்தின் மூத்த தலைவன் என்று கிட்டத்தட்ட ஒரு 700 வருடங்களாக நமது இனத்தின் முன்னோர்கள் அவரை இந்த இனத்தின் மூத்த தலைமகனாக கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிதம்பரம் தில்லை காளி கோயிலில் உள்ள நமது இனத்தின் மாவீரன் வீரபெருமாள் என்பவனின் நவகண்டம் கண்ட சிலை இன்றும் அந்த கோயிலில் உள்ளது. அதற்கு கொடுக்கப்பட்ட செப்பு பட்டயத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது, நவவீரர்கள் பார்வதியின் சிலம்பில் உதித்த நவவீரர்கள் மூத்தவன் வீரபாகு வழிவந்த வம்சவழி சேனைத்தலைவர் இனத்தின் சேர்ந்த வீரபெருமாள் என்ற அந்த செப்பு பட்டயத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. நமது முன்னோர்கள் 700 வருடங்களாக வீரபாகுவை மூத்த தலைமகனாக நமது இனத்தின் மூத்த குடிமகனாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த விதத்தில் நாம் வீரபாகு சேனைத் தலைவர் அவர்களை நமது இனத்தின் மூத்த தலைமகனாக சூரசம்ஹாரம் கண்ட திருநாளை அவரது வெற்றி திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த வருடம் வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தமிழ்நாடு சேனைத் தலைவர் வீரபாகு பேரவை சேனைத் தலைவர் இன சொந்தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. மேலும் நாம் வாழும் அனைத்து பகுதிகளிலும் நமது இனத்தை சேர்ந்த போர்டு வைக்க வேண்டும், கொடி நட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் அந்த நம்ம வீரபாகு சேனைத் தலைவர் அவர்களின் போர்டும் இந்த பகுதியில் சேனைத் தலைவர் இன சொந்தங்கள் வாழ்கிறாள் என்ற போர்டும் கொடியும் இருக்கும் போது நமது இனத்தின் அடுத்த தலைமுறை அதை பார்த்து வீறு கொண்டு எழும். எந்த பகுதியில் அடிமையாக வாழாது வீறு கொண்டு எழும், இனத்தின் எழுச்சிக்காக போராடும், இனத்திற்கு ஒன்று என்றால் முன்னாடி வந்து நிற்கும் அந்த விளம்பர போர்டு மற்றும் கொடி மட்டும்தான் நமது இனத்தின் ஒரு எழுச்சியின் ஆரம்பம். நாம் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன பட்டங்கள் என்றால் மூப்பனார், கொடிக்கால் பிள்ளைமார், முதலியார், சேனைக்குடைய செட்டியார் என்று அனைத்து மாவட்டங்களில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்று நாம் பட்டங்களை துறந்து சேனைத்தல் என்று சொல்கிறோமோ அன்றுதான் நமது இனத்தின் எழுச்சி ஆரம்பமாகும். எடுத்துக்காட்டாக மதுரை, தேனி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கொடிக்கால் பிள்ளைமார் என்றும், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி பகுதிகளில் முதலியார், மூப்பனார் என்றும், மேலும் நாகப்பட்டினம் டெல்டா, காவிரி டெல்டா பகுதிகளில் நாம் நமது பெயர் சேனைக்குடைய செட்டியார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். மேலும் ஆரணி, திருவண்ணாமலை போன்ற வட மாவட்டங்களில் நமது பெயர் முதலியார் என்றும் பட்டங்களில் இன்றும் பட்டங்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். முதலில் நாம் பட்டங்களை தவிர்க்க வேண்டும். சட்டங்களை தவிர்த்து சேனைத்தலைவர் என்று உறக்க சொல்வோம். என் வீரபாகு சேனைத் தலைவர் எவரும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது. எவர் வந்து கேட்டாலும் எனது முப்பட்டனுக்கு நான் விழா எடுத்து கொண்டாடுகிறேன், எதற்காகவும் வீரபாகு சேனைத்தலைவர் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. அவர் நம் இனத்தின் மூத்த தலைமகன். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டி 700 வருடங்களாக சிதம்பரம் தில்லை காளி கோயில் நமக்கான உரிமை இன்றும் சிதம்பரம் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சேனைத் தலைவர்கள், முக்கியமாக நமது இனத்தின் செட்டியார் பட்டங்களை பயன்படுத்தும் சேனைக்குடைய செட்டியார் மக்கள் அந்த கோயில் நமக்கான உரிமையில இன்னும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நமக்கான உரிமை மட்டும் நம் இனத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இந்த செப்பு பட்டயத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட வாக்கியம் வீரபாகு சேனைத் தலைவர் வம்சா வழிகள் என்று. சில பேர் கேட்கலாம், நம்மளுக்கு போர்டு தேவையா, கொடிக்கம்பம் தேவையா அப்படி என்று. தேவைதான், காலத்தின் கட்டாயம் நம்மளுக்கு இந்த விளம்பர போர்டு என்னன்னா, நமது வாழும் பகுதிகளில் இருக்கக்கூடிய சேனைத்தலைவர் தமிழ்நாடு சேனைத்தலைவர் வீரபாகு பேரவை, இல்ல சேனைத்தலைவர் இளைஞர் அணி, இல்ல சேனைத் தலைவர் மகாஜன சங்கம், ஏதோ ஒரு விளத்தில் ஒரு போர்டு நம்ம வைக்க வேண்டும், அதன் கிட்ட ஒரு கொடி வைக்க வேண்டும். ஏனென்றால் நமது இனத்தின் அடையாளமே ஒரு கட்டத்தில் சிதைந்து போகும். அந்த அடையாளத்தை மீட்டெடுக்கும் ஒரு போராட்டமே இதுவே. நமது இனத்தின் அடையாளம் வீரபாகு சேனைத் தலைவர் மட்டுமே. ஏனென்றால் சோழர்கள் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 700 வருடங்களுக்கு முன்னால் நமக்கான எழுதப்பட்ட பட்டயம், சோழர்கள் காலத்தில் எழுதப்பட்ட பட்டயம் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சேனை காவலர்கள் என்றும், வீரபாகு வலிவந்த வம்சாவளிகள் என்றும், வல்லானை வென்ற வீரமிக்க வம்சம் என்றும், புலிக்கொடியை ஏந்திய வம்சம் என்றும் தெளிவாக நமதுக்கான பட்டங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டு
சோழர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட செப்பப்பட்டதில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது வீரபாகு வழிவந்த வம்சாவளிகள் என்று. இன்றும் அந்த பட்டயம் 1900 பகுதிகளில் 1900 வருடம் பிரதி எடுக்கப்பட்டு இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இன்றளவும் அந்த கோயிலில் நம்ம இனத்திற்கான உரிமை இன்றும் உள்ளது. அதேபோல் 700 வருடங்களாக அந்த உரிமையை நாம் பெற்றுக் கொண்டு உள்ளோம். அது இன்று வரை எவருக்காக விட்டுக் கொடுக்கவில்லை. அதேபோல் நாம் வாழும் அனைத்து இடங்களிலும், எங்கெல்லாம் வாழுகின்றோம் அனைத்து இடங்களிலும் ஒரு கொடிக்கம்பம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். விளம்பர போர்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்பகுதியில் சேனத்தில் இன மக்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு அடையாளம் அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்க என்ன ஆளுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது பிள்ளைமாரு, முதலியாரு, செட்டியார் என்று சொல்லும் போது உங்களுக்கான சேனத்திலர் இனத்தின் அடையாளம் மறைந்து போகும். அதே போல் அந்த தெருவில் நீங்கள் வாழும்போதில் உள்ள தெருவில் ஒரு விளம்பர போர்டோ ஒரு கொடிக்கம்பம் இருக்கும்போது எவர் என்று சொன்னால் ஓகே, இங்க சேனத்திலர் மக்கள் வாழ்ந்து கொண்டார்கள் என்று எளிதாக அனைவரும் புரிந்து விடுவார்கள். நீங்கள் பயன்படுத்தும் அனைத்தும் முதலியார், மூப்பனார், செட்டியார், பிள்ளைமார் அனைத்தும் பட்டங்களை என்று புரிந்து கொள்வார்கள். முதலில் தவிருங்கள், பட்டத்தை தவிருங்கள். முக்கியமாக இந்த வீரபாகு சேனத்திலர் திருநாள் அன்று அனைவரும் உறுதியேற்போம். போர்டு கண்டிப்பாக வைப்போம். அனைத்து ஊர்களிலும் கொடிக்கம்பம் நடுவோம். அனைத்து ஊர்களிலும் இதேபோல் ஒவ்வொரு வருடமும் வெகு சிறப்பாக நாம் செய்வோம். இது ஒரு நமது இனத்தின் எழுச்சியின் போராட்டத்தின் ஆரம்பமே. நமக்கென்ற வம்பு, நமக்கேன் வம்பு என்று ஒதுங்கி செல்லாமல் நாம் நமது போராட்டத்தின் நமது அடையாளத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் நாம் இறங்குவோம். ஏன் நம்ம அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்குவோம் என்று கேட்கிறேன் என்றால், ஒரு கடந்த மாதம் நமது இனத்தின் 1800 பகுதியில் வாழ்ந்த ஒரு மூத்த தலைமகன் பேட்டை திரு கிலார் சண்முக மூப்பனார். கிலார் என்பது ஒரு பட்டம். அப்பட்டம் பெரும் பணக்காரர்களுக்கும் பெரும் பரம்பரை பணக்காரர்களுக்கும் பெரும் நிலக்கலாளர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பட்டம். அந்த வம்சத்தில் பிறந்த சண்முக மூப்பனார் அவர்களின் புத்தகம் சென்னையில் ஒரு இரும்பு கடையில் கிடைத்தது. யோசித்து பாருங்கள், 100 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகம் சென்னையில் இரும்பு கடையில் கிடைத்தது என்றால் நாம் எவ்வளவு அடையாளங்களை இழந்துள்ளோம், எத்தனை வகையான அடையாளங்கள் இழந்துள்ளோம். அவர் காலத்தில் திருச்செந்தூர் கோயிலில் நமது இனத்திற்கு முதல் உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த உரிமை இன்றளவும் உள்ளது. நமது இனத்தின் பெருமை எப்பேற்பட்ட பெருமை. ஆனால் நமது அடையாளத்தை இன்றுவளும் இழந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு திரு கிலார் சண்முகப்பனா அவர்களின் வாழ்க்கை குறிப்பு, நாம் தொலைத்த வாழ்க்கை குறிப்பு. 70 வருடங்களாக அந்த புத்தகம் எவர்கிட்டையும் இல்லை. இரும்பு கடையில் கிழிந்த நிலையில் சென்னையில் நமது வரலாறு மீட்பு குழுவிற்கு சென்னையிலிருந்து ஒரு அன்பர் அனுப்பியிருந்தார். அவர் மூலமாக அவரின் முழு தகவலும் கிடைத்தது. 1800 பகுதிகளிலே கப்பல் வணிகம் செய்த, சொந்தமாக கப்பல் வைத்திருந்த ஒரு பெரும் கிளார் அவர். கிளார் பேட்டை சண்முகனார் போன்று இதற்கு முன் தி.க. சுப்பராய செட்டியார், காஞ்சி மகாவித்துவான் சபாபதி முதலியார் போன்ற பெரும் மகான்கள் வாழ்ந்த சமுதாயம் சேனத்திலர் சமுதாயம். இது அவர்களையும் அனைத்து அடையாளம் நாம் இறந்துள்ளோம். அவர்கள் தகவல்களையும் பல கடினமான உழைப்பிற்கு பிறகு அவர்கள் தகவல் நமக்கு வரலாறு மீட்பு குழு மூலமாக நாம் பெற்றெடுத்தோம். முக்கியமாக இதில் காஞ்சி சபாபதி முதலியார் அருப்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்களின் குருவாக இருந்தவர். அவர் காலத்தில் அவர் ஓலைச்சுவடிகளிலிருந்து நூல்களாக பிரதி எடுத்தவர். இதே போன்று பல மகான்கள் வாழ்ந்த சேனத்திலர் சமுதாயம் பல மகான்களை தொலைத்துள்ளது. இன்றும் பல மகான்களை தொலைத்துள்ளது, தேடிக்கொண்டிருக்கிறோம். பேட்டை சண்முகனார் போன்று 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நமது மகான்கள் எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கலாம். அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதனால தான் சொல்கிறோம், நமது அடையாளத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. நமது இனத்தின் பெருமை நமது சேனைத்தலைவர் என்ற சேனைக்குடையார் வம்சமே. இப்பேற்பட்ட வம்சத்தில் பிறந்த நாம் நமது அடையாளங்களை இழக்காமல் எவர் எதிர்த்தாலும் எவர் என்ன சொன்றாலும் நமது வீரபாகு சேனைத்தலைவர் திருநாளை வெகு சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும். அனைத்து ஊர்களிலும் விளம்பர போடு கண்டிப்பாக நாம் நட வேண்டும். ஒரு கொடிக்கம்பம் நட வேண்டும். இது நமது இனத்தின் அடையாளம். இது நம்ம தேவையா என்று, இல்லை வேற ஏதாவது செய்து விடுவார்கள் என்று நாம் ஒதுங்கினால் அடுத்த 40 வருடங்களுக்கு அப்புறம் நமது தலைமுறை வீரபாகு சேனைத்தலைவர் யார் என்ற கேள்வி கேட்கும். கண்டிப்பாக இன்றும் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 700 வருடங்களுக்கு முன்னால் நமது வம்சாவளி முன்னோடிகள் நம்மளுக்கு கிடைத்த ஆதாரம் 700 வருடங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு ஆதாரம். அதற்கு முன்னாலும் 1000 1500 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு ஆதாரம் உள்ளது. ஆனால்
நமது முன்னோர்கள் கொண்டாடினார்கள் என்ற ஒரு ஆதாரம் 700 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்கால ஆதாரங்களுடன் ஒத்துப்போகிறது சிதம்பரம் தில்லை காளி கோயில் உள்ள செப்பு பட்டயம். அதன் மூலமாக நாம் வீரபாகு சேனைதல் வம்சாவளிகள் அவரை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தமிழ்நாடு சேனைதல் வீரபாகு பேரவை முயற்சிக்கிறது. எவர் எதிர்த்து கேட்டாலும் எவர் எது சொன்னாலும் கவலைப்படவே வேண்டாம். நாம் வீரபாகு சேனைதல் வம்சாவளிகள் நமது முப்பாட்டனுக்கு நாம் விழா எடுக்கிறோம். அவர் வழியில் பிறந்த நாம் அவரை முதல் குடிமனாக அனைத்து வீடுகளும் அவரது திருவுருவத்தை நாம் வைக்க வேண்டும். அதே போல் நம்ம சேனைத்தல சமுதாய மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் தெருவில் அனைத்திலும் விளம்பரப்படும் நம்ம இருக்க வேண்டும், கொடிக்கம்பம் இருக்க வேண்டும். சில பேர் கேட்கலாம், இது ஏன் உங்களுக்கு தேவையா? தமிழ்நாடு சேனைத்தல வீரபாகு பேரே உங்களுக்கு தேவையா? வீரபாகு சேனை தலைவர் ஏன் இதை நீங்க இதே மாதிரி நம்ம மக்களை ஒரு போராட்டமாக கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்கலாம். நம்ம இனத்தின் போராட்டமே இது. எப்படி என்றால், நமக்கு கடந்த கொரோனாக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு உதவி தென்காசி மாவட்டத்தில் சீவனூரில் இருந்து ஒரு மருத்துவ உதவி நமது விண்ணப்பித்திருந்தார்கள். அவருக்கு தேவை 36,000 தேவைப்பட்டது. அந்த 36,000 அடுத்த 2 நாட்களில் சிங்கப்பூரில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த நமது சேனத்தலைவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் உடனே அவருக்கு மருத்துவ உதவி செய்யுங்கள் என்று 36,000 ஒரே நேரத்தில் எங்களுக்கு அனுப்பி வைத்து விட்டார். அந்த 36,000 அவர் மருத்துவ உதவிக்காக சிவநல்லூரை சேர்ந்த அவருக்கு நாம் ஒப்படைத்துள்ளோம். இதே போன்று ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கத்தான் நாங்கள் போராடுகிறோம். எங்கேயோ கன்னியாகுமரியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைவாணியனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சென்னையில் உள்ள இளைவாணியனுக்கு ரத்தம் கொதிக்க வேண்டும். சேனத்தில் வம்சத்தை அனைவருக்கும் ஒரு பிரச்சனை என்றால் இளைவாணியன் உதவுவான், சேனைத்தலைவன் உதவுவான் என்று அவர்கள் மனதில் நாம் நம்ப வைக்க வேண்டும். இதுதான் நாங்கள் முயற்சிப்பது. ஒரு நெட்வொர்க்கை அனைத்து பகுதியில் வாழும் சேனைத்தலைவர் சமுதாய மக்களிடம் ஒரு பிணைப்பை ஏற்ற வேண்டும். ஒருவனுக்கு பிரச்சனை என்றால் பக்கத்து ஊரில் உள்ள சேனைத்திலும் உதவ வேண்டும் என்று ஒரு பிணைப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் போராட்டம். இதை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் கூட ஆகலாம், அதற்கு மேலும் ஆகலாம். ஆனால் போராடுவோம். வீரபாகு சேனைத்தலைவர் ஐயா முருகப்பெருமான் போர்படை தளபதி வீரத்தளபதி வீரபாகு சேனைத்தலைவர் அவர்களுக்கு ஒரு கோயில் கெட்டும் வரை நாங்கள் போராடுவோம். நன்றி. இப்படி உங்கள் சுந்தர சேனைத்தலைவர் தமிழ்நாடு சேனைத்தலைவர் வீரபாகு பேரவை. நீங்கள் எக்கணமும் சேனைத்தலைவர் சமுதாயம் வாழும் மக்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவி தேவை என்றாலும் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்மளது கிட்டத்தட்ட ஒரு 20 வக்கீல்கள் சேர்ந்து ஒரு வழக்கறிஞர்கள் அணி தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமது இனத்தை சேர்ந்த மக்களுக்கு எந்த பிரச்சனைகளும் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆலய பாதுகாப்பு குழு என்று தனி குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம இனத்தை சேர்ந்த கோயில்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளும் அதையும் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் நமது சேனத்தில் ஒரு மக்கள் வாழும் உங்கள் வீடுகளிலோ பழைய ஓலைச்சுவடிகளோ பழைய செப்பு புட்டங்கள் இருந்தால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வரலாறு சேனத்தில் வரலாறு மீட்பு குழு என்று தனி குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.